கொடுக்கக்கூடிய எண்களுமே நீங்க ஏதோ ஒரு நேரத்துல என்னங்க மிதுனம் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது கடகலக்கணம். ஏன் நீங்க எதாவது சொல்லணுமா? சரி சரி. இது அடுத்தது கடக லக்னம். கடகராசிக்காரங்க இது எடுத்துக்காதீங்க. கடக லக்னம் திரும்ப திரும்ப நான் வலியுறுத்துறோம். லக்னத்துக்கு மட்டுமே. கடக லக்னக்காரங்க மட்டும் இதை எடுத்துக்கங்க. இதில் மற்ற விடுபட்டு போன பாவங்களை நான் வந்து இதில் கொடுக்கல. அப்போ அவங்களுக்கு தேவைப்பட்டால் அதை இயக்கிக்கலாம் அப்படிங்கிறத. பொதுவாக இது இயக்குனாவே அவங்களோட வாழ்க்கை தேவைகள் பூர்த்தி ஆயிரும். இப்போ 3, 7 பாவங்களை நான் இதில் கொடுக்கவே இல்லை. அப்போ 3ஆம் பாவம் முயற்சி தான் அவங்களை வீக்காக இருந்தால் அந்த 3ஆம் பாவத்துக்குரிய எண்களையும் அவர் பயன்படுத்தலாம். இன்னும் இன்டெப்தா போய் அதில் நட்சத்திர பாதசார வீதியாக அதுக்குள்ள இருக்கக்கூடிய எண்களையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். 7ஆம் பாவம் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிற போது அந்த 7ஆம் பாவத்துக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன தேவைகள் இருக்குதோ இப்போ நம்ம கொடுக்கறது வந்து பொதுவாக அவங்களுடைய வாழ்க்கை தேவைகளை ஓரளவுக்காக பூர்த்தி செஞ்சு ஓரளவுக்கு நிறைவாக இருக்கக்கூடியது தான் அந்த எண்களை பொதுப்படியாக கொடுக்குறோம். மற்றபடி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அங்கே எண்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். இப்போ கடகலக்கணத்தை பற்றி இப்போ நம்ம பேசுகிறங்கிற போது பொதுவாக அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு நிறைவாக இருக்கக்கூடிய எண்கள் நம்ம இதில் பொதுவாக கொடுக்குறோம். அப்போ கடகலக்கணத்தில் பிறந்தவங்க பிறந்த குழந்தையும் இருக்கும், 80 வயசுல இருக்கிறவங்களும் இருப்பாங்க, நடுத்தர வயதில் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகள் இருப்பாங்க, திருமண வயதில் திருமணமாகாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க, அப்போ திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க, அப்போ தொழில் செஞ்சு லாஸ் ஆனவங்க இருப்பாங்க, வேலை இல்லாமல் இருப்பாங்க, ஆரோக்கிய குறைபாடு இருப்பாங்க, ஒரு சில பேர் வெளிநாட்டு வேலைக்கு இயங்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு மனிதருக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வயசுக்கு வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அவங்களுக்கு பர்டிகுலராக அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த பிரச்சனைகள் அவருக்கு இயங்காத பாவங்கள் எது இருக்குதோ, பிரச்சனைகள் எது அதிகமாக அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அங்கே எண்களை நாங்கள் மாற்றி கொடுப்போம். அதுதான் அதனுடைய ஸ்பெசிஃபிக், வேற ஒன்றும் கிடையாதுங்க. இதில் வந்து ஏன்னா நீங்கள் பார்க்கல இவர் இந்த விடுபட்டு போன பாவங்களில் இவர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது தேவையில்லாமல் நம்ம 8ஆம் பாவம் 12ஆம் பாவத்தில் நம்ம இயக்க வேண்டியதில்லை. சரிங்களா? அப்போது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கக்கூடிய 1, 5, 9, 2, 6, 10, 11 நம்ம வேலைக்கு போகிறோம். ஒரு மனநிறைவான ஒரு வருமானம் வந்தாவே நம்ம குடும்பத்தை காப்பாற்றிடலாம் இல்லைங்களா? குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுக்கலாம் இல்லைங்களா? அப்போ அந்த அடிப்படை விஷயங்களை தான் நம்ம இதில் கொடுக்குறோம். அப்போ முயற்சி ஸ்தானம் நமக்கு தேவைதான். 7ஆம் பாவம் எல்லா பாவங்களும் நமக்கு தேவைதான். அது பர்டிகுலராக யார் ஜாதத்துக்கு நமக்கு அது வீக்காக இருக்குதோ அவங்களுக்கு அதை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அதனால பொதுவாக நம்ம கொடுக்குற எண்களை அவங்க பயன்படுத்திட்டு வந்தாவே போதும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த குறிப்பிட்ட பாவங்களை மட்டும் நம்ம சொல்கிறோம். இப்போ கடக லக்னத்தில் நம்ம பார்க்குறோம். கடக லக்னத்துக்கு உண்டான கிரகம் வந்து சந்திரன் தான். இது 1, 2, 3 இது போட்டிருக்கோம். இங்கே 12 பாவங்களுக்கு அந்த நம்பரை மட்டும் நான் மாற்றி மாற்றி போட்டிருப்பேன். இது கடக லக்னம் இதெல்லாம் போட்டுறேன். இந்த கடக லக்னத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ அந்த பாவாதிபதிகள் மாறிக்கொண்டே வருவாங்க. அப்போது இதில் ஏன் இந்த லக்னத்தை வலியுறுத்தி நான் திரும்ப இதில் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த லக்னத்தை போடாமல் நீங்கள் ராசி இப்போ கணக்கெடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கடக லக்னத்துக்கு தான் இந்த பாவாதிபதிகள் கரெக்டாக வருவாங்க. அப்போ நீங்கள் இது ராசியை எடுத்துட்டீங்கன்னா இப்போ கடக ராசியாக இருப்பீங்க, அவர் வந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருப்பார், 12 லக்னத்தில் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பார். அப்போ அது தேவையில்லாத ஆப்போசிட் பாவங்களை இயக்கின்ற போது அந்த தொந்தரவுகள் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் முழுக்க லக்னத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன். அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இப்போ இதில் வந்து 1, 5, 9 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து பாவங்கள். 1ஆம் பாவம் சந்திரனே வருவார், அது இயக்கலாம். லக்ன அதிபதி அன்னைக்கு கெடுக்க மாட்டார். அப்போ இதுக்கு 5ஆம் அதிபதி யாராக வருது? உங்களுக்கு செவ்வாயாக வருது. இப்போ செவ்வாயோட எண் 9. இப்போ 9ஆம் இடம் பாக்கியாதிபதி யார் வரார்? குரு வரார். அப்போ இந்த 9, 2, 2, 3, 9 அப்படிங்கிற எண்களை இவங்க பயன்படுத்தி கொண்டு வரலாம். 1, 5, 9 இயக்கிருக்கு. உதாரணத்துக்கு 1ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எங்களுடைய கான்செப்டில் 32 பயன்படுத்தலாம். 3, 2 சேருதுங்களா? 9ஆம் அதிபதி லக்னாதிபதி 2, 9ஆம் அதிபதி 3. இதையே 23 பயன்படுத்தக்கூடாது, இது தப்பாக போயிடும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போது பாசிட்டிவாக இருக்கக்கூடிய எண்களை நம்ம மாற்றி அங்கே டியூனிங் பண்ணுறதான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்போது இந்த மாதிரி அவங்க பயன்படுத்தலாம். அப்போ 1, 5 அவர் இயக்குறார். அப்போ 92 பயன்படுத்தலாம், 29 பயன்படுத்தலாம். அப்போது இன்னொன்று 5, 9 இயக்குறாரு, 93 பயன்படுத்தலாம். 39 கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான், அதனால அதை நம்ம கொடுக்கல.
இந்த மாதிரி எண்களை அவர் பயன்படுத்திட்டு வரலாம், சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி 1, 5, 9 இப்படி கனெக்ட் பண்ணி இப்படி நம்ம இயக்கலாம். இந்த எண்கள் தனித்தனியே ஏதோ ஒரு வகையில் வந்தாலுமே அந்த கிரக ஆற்றல் நமக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது 1, 5, 9 போட்டோம். 2, 6, 10, 11. இவருக்கு 2ஆம் அதிபதி சூரியன், அப்போ 1ஆம் எண்ணை இயக்கலாம். 6ஆம் பாவம் குரு, அது 3ஆம் எண் இயக்கலாம். 10ஆம் அதிபதி இவருக்கு செவ்வாய், 9 இயக்கலாம். 11 சுக்கிரன், 6 இயக்கலாம். அப்போ இந்த மாதிரி அவங்க இந்த எண்களையும் அவர் பயன்படுத்திட்டு வருகின்ற பொழுது அவங்களுடைய தேவைகள் எல்லாம் ஓரளவுக்கு பூர்த்தியாகி கொண்டு வரும். இப்போ 6ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகத்தை இயக்கிறதுனால உங்களுக்கு நோய் வந்துடும், கடன் வந்துடும் அப்படிங்கிறது அந்த கிரகத்தினுடைய வலிமையை பொறுத்து தான். 6ஆம் பாவத்தை இயக்கின்ற பொழுது உங்களுக்கு இதில் இருக்கிற பாசிட்டிவ்னஸ் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். 6ஆம் அதிபதி அவங்களுக்கு ரொம்ப கெடுதலான போல டோட்டல் நம்பர் அந்த 6ஆம் அதிபதியோட அமைப்பிலேயே வந்ததுன்னா தான் சில இடர்பாடு கொடுக்கும். இவருக்கு 6ஆம் அதிபதியே குருவா வந்தாலும் அவருக்கு இந்த குரு இன்னொரு பாவத்துக்கு 9ஆம் அதிபதியே வராரு. அவரே அவருக்கு நன்மையும் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம கொடுக்கணும். அதனாலதான் நம்ம இது யாரையும் நம்ம இதுல சேர்த்திருக்கிறது. 6 கண்டிப்பா வேணும், 6ஆம் பாவங்கிறது நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கறதுக்காக அதை நம்ம அதை கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி இவர் பயன்படுத்தி கொண்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப 2ஆம் பாவம் 1ஆம் நம்பரா வருது. இப்போ இந்த 1ஆம் எண்ணை தனியா அவர் பயன்படுத்தலாம், இல்ல 32, 41 இப்படின்னு பயன்படுத்தலாம். அப்போ 10 வந்துருங்களா, 1ஆம் எண் ஆதிக்கத்தில் 2ஆம் அதிபதியோட ஆதிக்கத்தில் இந்த பாஸ்வேர்டு இவர் பயன்படுத்திட்டு வரலாம், சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதையும் பயன்படுத்திட்டு வரலாம். இந்த பாஸ்வேர்டு ஒரு பயன்படுத்தலாம். இதையும் அவர் பயன்படுத்திட்டு வரலாம். இவங்க இந்த 3 பாஸ்வேர்டு அவங்க நோட் பண்ணிக்கலாம். இந்த மூணு பாஸ்வேர்டையும் அவங்க இயக்கிட்டு வரலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடக லக்னத்துக்காரங்க இந்த மாதிரி 1, 5, 9 எண்களை இப்படியும் பயன்படுத்தலாம். அது நான் உங்களுக்கு டோட்டல் நம்பராக மாற்றி கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். அப்படியே 32 போட்டேன், 93 போட்டேன் இல்லைங்களா, அந்த நம்பர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளேயே உங்களுக்கு பயணம் பண்ணி வர மாதிரி 92 போட்டேன் இல்லைங்களா, அது இதுலேயே வர மாதிரி உங்களுக்கு இதில் அமைச்சு டோட்டல் நம்பருமே உங்கள் லக்னத்துக்கு சாதகமாக வர மாதிரி அமைச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இது கொடுத்துக்கிறோம். இதே அவங்க தாராளமாக இயக்கிட்டு வரலாம். 1% கூட பாதகம் வராது. அவங்க ஜாதகத்தில் இதை குறிப்பிடக்கூடிய கிரகங்கள் ஏதாவது வீக்காக இருந்துச்சுன்னா பெருசாக மாற்றம் தெரியாமல் இருக்கலாம், இல்லை பலன்கள் குறைவாக கிடைக்கலாம், அவ்வளோதான் வித்தியாசம் வேறுபடுமோ தவிர நெகட்டிவான பலன்கள் எக்காரணத்துக்கு கொண்டும் இது நடக்காது. அதனால தான் இந்த பாசிட்டிவான எண்களை மட்டும் நான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். பயன்படுத்திக்கிட்டு வருகின்ற பொழுது அதை நான் சொன்ன மாதிரி வயது வித்தியாசத்துக்கு அந்த மாதிரி ஒரு படிக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்க, இப்போ எக்ஸாம் நடக்குது, இப்போ ஒருத்தவங்க படிப்பில் ரொம்ப மந்தநிலையில் இருக்கிறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி எண்களை சூஸ் பண்ணி எழுதிட்டு வர சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க ஜாதக ரீதியாக சில எண்களும் மாறியும் வரும். அப்போ அவங்க தனிப்பட்ட ரீதியாக அவங்க ஜாதக ஆய்வு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எண்களை கொடுக்கின்ற பொழுது படிக்கிற குழந்தைகள் நல்ல மார்க் வாங்குறாங்க. அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ரிசல்ட் எடுத்து வச்சிருக்கிறோம். சரிங்களா? ஏன்னா குழந்தைங்க செல்போன் பயன்படுத்த முடியாது, அவங்க மொபைல் யூஸ் பண்ணால் பாஸ்வேர்டு பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ ஒரு 4 டிஜிட் எண்கள், ஒரு இலக்க எண்களை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எழுதிட்டு வர சொன்னோம்னா அவங்க எழுதிட்டு வர சிறப்பாக இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி எண்களையுமே நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் பயன்படுத்தணும்னு சொல்லுவோம். குறிப்பிட்ட தேதி, நேரம், இது எல்லாமே இருக்குதுங்க. ஏன்னா ஒரு சைக்கிளில் போகிற வேகம் இருக்குது, ஒரு மொப்பட்டில் ஒரு 2 வீலரில் போகிற வேகம் இருக்குது, காரு, அதே மாதிரி உங்களுக்கு ஏரோப்ளைனு, ஜெட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு வேகம் வித்தியாசம் மாறுபடுது இல்லைங்களா. அப்போ நம்ம இதை பஞ்சபட்சி அடிப்படையில் அவங்க ஜாதக ரீதியாக பஞ்சபட்சி அடிப்படையில் அவங்களுக்கு எப்போ அவங்களுக்கு வலுவான டைம் இருக்குது, எங்களுடைய ராஜநிலை கான்செப்டில் ஒரு தேதியும் வரணும், அந்த பஞ்சபட்சியில் வலுவான அரசு ஊன் இருக்கிற மாதிரி நல்ல பவர்ஃபுல்லான டைமில் பர்டிகுலர் ஒரு 20 நிமிஷம் டைமை கொடுத்து அந்த டைமுக்குள்ளே தான் இதை இயக்க சொல்லுவோம். அதுலேருந்து தான் அது பலமாக இயங்க ஆரம்பிக்கும். அப்போ இதை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற போது ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கின்ற பொழுது ஒரு பெருசாக கெடுதல் எதுவுமே வராது. இப்போ நம்ம கொடுத்துருக்குற எண்களில் பலன்கள் கிடைக்கிறதுல தாமதமாகலாம், அந்த ஸ்பீட் வேரியேஷன் அதனுடைய இயக்கம் தாமதமாகலாம் அப்படிங்கிறத நம்ம கருத்து. அப்போ இந்த மாதிரி இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கின்ற பொழுது நீங்கள் அதுக்குரிய நேரம், டைம் எல்லாம் வாங்கி அதுக்குண்டான ஒரு ஆலோசனை எடுத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ பர்டிகுலராக அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி எண்களை நம்ம டியூனிங் பண்ணி கொடுத்து அந்த கரெக்டான அந்த தேதி நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தி இயக்கிட்டு வருகின்ற பொழுது 100% உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும், வெற்றியாளராக நீங்கள் மாறலாம் அப்படிங்கிறத நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். எப்பேற்பட்ட பிரச்சனைகளையுமே இந்த எண்களை கொண்டே அந்த பாவங்கள் இயங்காத பாவங்களை இயக்கி நம்ம அந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதா. ஒரு வயசு வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு அதுக்குரிய எண்களை கொடுத்து நம்ம மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ கடக லக்னத்துக்காரங்க நீங்கள்
இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம சிம்ம லக்னத்துக்கு போகலாம். அழிச்சிடுங்க சிம்ம